வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. சோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ் பிவிக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 13 தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம 12 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸ் பிவிக்யூ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. சோ அதுக்கப்புறம் ரீசனிங் பிவிக்யூ சீரிஸும் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். சோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இது போக பாத்தீங்க அப்படின்னா குரூப் 4க்கு நியூ சிலபஸ் விட்டாங்க இல்லையா? சோ அதுல இருக்கிற திருக்குறள் பகுதி ஓகேங்களா? சோ திருக்குறள்ல மொத்தமா 20 அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து 11 அதிகாரங்கள் சார் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. திருக்குறள் அறிவோம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு ஓகேங்களா? சோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா 20 அதிகாரங்கள் 11 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கு ஓகேங்களா? சோ அது போக அறநூல்கள் சம்பந்தமான கிளாஸஸும் உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸும் போயிட்டு இருக்கு, அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இது போக உங்களுக்கு வந்து மேக்ஸ்ல நிறைய சம்ஸ் வந்து நிறைய மாடல் வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து எல்லா டாபிக்கும் ஒவ்வொரு பிளேலிஸ்ட் போட்டு ஃபுல்லா இருக்கிற எல்லா மாடலும் கவர் பண்ணி வீடியோஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதை நீங்க பார்த்து உங்களோட ஒவ்வொரு கிளாஸையும் நீங்க தெளிவா பாத்துக்கலாம் ஓகேங்களா? சோ ஒவ்வொரு டாபிக்லயும் ஒவ்வொரு மாடலையும் எந்த மாதிரி கேள்விகள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் தெளிவா நீங்க கத்துக்கலாம் ஓகேவா? சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாம் பாருங்க. சோ இன்னைக்கான 5 கேள்விகள்ல முதல் கேள்வி, ஒரு செங்கோண முக்கோணத்தின் ஒரு பக்கம் மற்றதின் 2 மடங்கிற்கு சமம் மற்றும் கர்ணத்தின் அளவு 10 சென்டிமீட்டர் எனில் அம்முக்கோணத்தின் பரப்பளவு ஓகேங்களா? சோ செங்கோண முக்கோணம் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? சோ ஒரு பக்கம் 90 டிகிரி இருக்கும், அதுதான் பாத்தீங்கன்னா செங்கோண முக்கோணம். சோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, கர்ணத்தோட அளவு கொடுத்துட்டாங்க. கர்ணம் அப்படின்னா இந்த கிராஸா வருது இல்லையா, இந்த லைன் தான் கர்ணம். இது வந்து 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தோட 2 மடங்கிற்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எதை வேணா எடுத்துக்கலாம். இதை ஏன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை 2a எடுத்துக்கலாம், இல்ல இதை ஏன் எடுத்து இதை 2a எடுத்துக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான் ஓகேவா? சோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கத்தோட 2 மடங்கு. நான் ஒரு பக்கத்தோட அளவை ஏன்னு வச்சுக்கிறேன், அப்ப இன்னொரு பக்கத்தோட அளவு 2 மடங்கு அப்படின்னா 2 ஆல பெருக்கணும், அப்ப 2a ஓகேவா? சோ இப்ப இது கிடைச்சிருச்சா? இப்ப பாருங்க அம்முக்கோணத்தின் பரப்பளவு கேக்குறாங்க ஓகேங்களா? சோ செங்கோண முக்கோணத்தின் பரப்புக்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா ½ into BH ஓகேவா? சோ ½ into BH வேணும் அப்படின்னா இந்த B அப்படின்னா அடிப்பக்கம், H அப்படின்னா உயரம். சோ இந்த ரெண்டு தான். A என்னன்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். ஏன்னா இங்க எல்லாமே வேல்யூஸ்ல கொடுத்துருக்காங்க. வெறும் AX இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எதை வேணா போடலாம். பட் இந்த மாதிரி வேல்யூஸா கொடுத்துருக்கிறதால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செங்கோண முக்கோணம் கொடுத்திருந்தாலே நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ABC அப்படின்னா நான் அந்த நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இத கர்ணத்தின் ஸ்கொயர் பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அடிப்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா ABC ஸ்கொயர். அதாவது இது வந்து பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ணத்தின் ஸ்கொயர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அடிப்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அதுக்கப்புறம் எதிர்பக்கம் ஸ்கொயர், இது ரெண்டையும் கூட்டுறதுக்கு ஈக்குவலா இருக்கும். சோ ஏசி ஸ்கொயர் என்ன 10 ஸ்கொயர், ஏசினா 10 இல்லையா கர்ணம். ஏபி ஸ்கொயர் என்ன, ஏபி 2a the whole square, பிசி ஸ்கொயர் பாத்தீங்கன்னா a ஸ்கொயர். இது என்ன ஆகும் 4a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் ஆகும். இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா 10 ஸ்கொயர் 100, 4a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் 5a ஸ்கொயர்னு வரும். இந்த சைடு 100ன்னு இருக்கு. சோ 5 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க, டிவைடட் பைல வரும் கரெக்டா? சோ இப்ப 5ஆல அடிங்க என்ன வரும் உங்களுக்கு 20ன்னு கிடைக்கும். சோ 20 அப்படிங்கிறது a ஸ்கொயர். நமக்கு a மட்டும் தான் வேணும். அப்ப ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. இது என்ன ஆகும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20ன்னு ஆகும். இந்த சைடு ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் ஓகேவா? சோ அதாவது ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். இதை எப்படி எழுதலாம் 4 into 5ன்னு எழுதலாம். இது பாத்தீங்கன்னா வெறும் a மட்டும் வரும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் AB அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஸ்கொயர் ரூட் ஆஃப் Bன்னு நம்ம தனித்தனியா பிரிக்கலாம். அந்த மாதிரி பிரிச்சிங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5ன்னு வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 2 ஸ்கொயர்னு எழுதுங்க ஓகேங்களா? சோ இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்ப ஏவோட வேல்யூ 2 ரூட் 5ன்னு கிடைச்சிருச்சு ஓகேங்களா? சோ இப்போ ஒரு பக்கத்தோட வேல்யூ கிடைச்சிருச்சு. பாருங்க ஏவோட வேல்யூ என்ன எடுத்திருக்கோம் அடிப்பக்கம்னு எடுத்திருக்கோம். சோ அடிப்பக்கத்தோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா என்னது 2 ரூட் 5 சென்டிமீட்டர். அடுத்து இதுவே 2a, இது வந்து உயரம் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா 2a, இதை நம்ம உயரம் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். சோ 2a என்ன அர்த்தம், இதை 2ஆல பெருக்கணும். அப்ப 2 into 2 4 ரூட் 5 சென்டிமீட்டர். இப்ப அடிப்பக்கமும் தெரியும் உயரமும் தெரியும். சோ பரப்புக்கான ஃபார்முலா என்ன ½ into BH இல்லையா? சோ ½ into B கான வேல்யூ என்ன 2 ரூட் 5, H கான வேல்யூ 4 ரூட் 5. இப்ப சால்வ் பண்ணுங்க பாருங்க 2 2 அடிஞ்சிரும். சோ 4 மட்டும் வரும்.
√5 into √5 ஓகேங்களா. சோ இதுக்கான வேல்யூ பாத்தீங்கன்னா வெறும் 5ன்னு மட்டும் வரும். ஏன் அப்படின்னா √5 the whole squareன்னு போடுவோம், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும், 5 மட்டும் வரும். சோ 5×20, சோ 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸ்கொயர் அப்படிங்கிறது பரப்பளவை குறிக்கும் ஓகேங்களா. சோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது பரப்பளவை குறிக்கும். சோ பாத்தீங்க அப்படின்னா 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேவா. சோ இந்த மாதிரி செங்கோணம் முக்கோணம் கொடுத்துட்டாங்க, ஒரு பக்கத்தை கொடுத்துட்டு வேற ஏதாவது ஐடென்டிஃபை பண்ற மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அதை வச்சு உயரம் என்ன அடிப்பக்கம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ into BH. சோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர்கள் ஆகும். தற்போது அதில் 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை? இது பார்க்கறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மென்சுரேஷன் டாபிக் மாதிரி இருக்கும், பட் இது வந்து பெர்சன்டேஜ் டாபிக் ஓகேங்களா. சோ பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு தண்ணீர் தொட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, இதுக்குள்ள தண்ணி இருக்கு. சோ தண்ணீர் தொட்டியோட கொள்ளளவு பாத்தீங்க அப்படின்னா 50 லிட்டரா ஓகேங்களா. சோ இது வரைக்கும் நிறையணும் அப்படின்னா இது வந்து 50 லிட்டர் தேவைப்படுது மொத்தமா ஓகேவா. மொத்தமாக்கு எவ்வளவு லிட்டர் தேவைப்படுது? 50 லிட்டர். இதை நம்ம 100% அப்படின்னு வச்சுக்கலாம், ஏன்னா சதவீதத்துல அவங்க எல்லாமே கொடுத்துருக்கிறதால இந்த 50 லிட்டர் 100% அப்படின்னு வச்சுக்கலாம். சோ என்ன கேள்வி பாருங்க, தற்போது அதில் 30% தண்ணீர் நிரம்பி இருக்கா ஓகேங்களா. சோ இப்ப வந்து 30% தண்ணீர் வந்து நிரம்பி இருக்கு. கேள்வி 50% தண்ணீர் நிறைய ஓகேங்களா. சோ இதுக்கு மேல 50% அவங்க கேட்கல, மொத்தமா 50% நிறைய இன்னும் எவ்வளவு லிட்டர் தேவைன்னு கேக்குறாங்க. சோ மொத்தமா 50% அப்படிங்கிறது இந்த இதுன்னு வச்சுக்கலாமே ஓகேங்களா. ஆல்ரெடி 30 நிறைஞ்சிருச்சு, இன்னும் எவ்வளவு நிறையணும் அப்படிங்கறது தான் கண்டுபிடிக்கணும். இந்த கேப் இருக்கு இல்லையா, இதை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். சோ 50 - 30ன்னு போட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 20% கிடைக்கும். அந்த 20% மட்டும் கண்டுபிடிச்சா போதும் ஓகேங்களா. சோ மேலும் 50% தண்ணீர் நிறையன்னு கேட்டாதான் நம்ம இன்னும் இதுல இருந்து இன்னும் ஒரு 50 லிட்டர் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. ஆனா இவங்க மொத்தமா 50 லிட்டர்னு சொன்னதால ஆல்ரெடி 30 லிட்டர் நிறைஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சோ 100% என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, அதை வச்சு 20% கொண்டு வந்தா போதும். பாருங்க 100% அப்படிங்கிறது 5 லிட்டர். ரெண்டு சைடுமே 5ஆல டிவைட் பண்ணுங்க ஓகேங்களா. சோ என்ன வரும் பாருங்க, 5ஆல 4ஆல டிவைட் பண்ணுங்க ஓகேங்களா. சோ என்ன வரும் பாருங்க, 20 லிட்டர் வேணும். 20 லிட்டர்னா எதால டிவைட் பண்ணணும்? 5ஆல தான் டிவைட் பண்ணணும் இல்லையா. சோ 50 லிட்டர். சோ இங்க பாருங்க 5ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 100% டிவைடட் பை 5 = 50 டிவைடட் பை 5 இல்லையா. சோ பாருங்க என்ன ஆகும், இது 20% ஆகும். இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு உங்களுக்கு 10ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. சோ 20% அப்படிங்கிறது 10 லிட்டர் ஓகேங்களா. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 10 லிட்டர். புரியுதுங்களா. சோ தெளிவா கொஸ்டினை கவனிச்சுக்கணும். அவங்க மேலும் 50% நிறைய எவ்வளவு தண்ணீர் வேணும் அப்படின்னா 50%க்கு வேல்யூ கேக்குறாங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா. சோ அதுல இன்னும் அதாவது மொத்தமா 50, அதுல ஆல்ரெடி 30 நிறைஞ்சிருச்சு, இன்னும் எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டா அந்த 50ல இருந்து 30 கழிச்சு மீதி வர பெர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் ஓகேங்களா. சோ ரொம்ப தெளிவா கேள்வியை படிச்சுட்டு ஆன்சர் பண்ற மாதிரி வரும். அடுத்த கேள்வி பார்க்கலாமா. அடுத்து பாருங்க, முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண் ஓகேவா. சோ தெளிவா கவனிச்சுக்கணும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஜிபி டாபிக் மாதிரி தெரியும், ஆனா இது வந்து HCF and LCF டாபிக் ஓகேங்களா. சோ பாருங்க, முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுபடக்கூடிய, அதாவது 1 வெளியே இருக்கு, 2 வெளியே இருக்கு, 3 வெளியே இருக்கு, இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா முதல் 10 இயல் எண்களால் வகுபடக்கூடிய உள்ள இருக்க நம்பர் என்னன்னு கேக்குறாங்க ஓகேங்களா. சோ உள்ள இருக்க நம்பர் கேட்டுட்டாலே நம்ம வந்து LCM கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஒருவேளை உள்ள இருக்க நம்பர் கொடுத்துட்டு வெளியே இருக்க நம்பர் கேட்டாங்க அப்படின்னா HCF கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அத கேள்வியை நீங்க தெளிவா படிச்சுதான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. சோ வகுபடக்கூடிய அப்படின்னா அதால வகுபடக்கூடிய ஓகேங்களா. சோ அப்ப எந்த நம்பர் வேணும் அப்படிங்கிறது. இது போக சிறிய எண்ணு கேட்டா அது LCM கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம் ஓகேங்களா. சோ சிறிய எண்ணு கேட்டாலே நம்ம LCM தான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா எல்லா கொஸ்டினுக்கும் அப்படி சரியா வராது. அதனால இதையும் செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா. சோ உள்ள இருக்கிறது கொடுத்துருக்காங்களா, வெளியே இருக்கிறது கொடுத்துருக்காங்களா ஓகேங்களா. சோ அதை தெளிவா படிச்சுட்டு அது LCM HCF பார்க்கணும். இந்த இடத்துல LCM தான் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன அர்த்தம், முதல் 10 இயல் எண்கள்னா என்ன, 1 2 3 4 5 6 7 8
8 9 10 இதுதான் முதல் 10 இயல் எண்கள். இதுக்கான எல்சிஎம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஈஸியா டானா வகுத்தல் போட்டே கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? சோ ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் தான் எல்லாத்தையுமே டிவைட் பண்ற நம்பர் இருந்தா மட்டும்தான் டிவைட் பண்ணணும், இல்லைன்னா விட்டுறணும். பட் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் 2 3 டிவைட் ஆனாலே நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க 2ஆல டிவைட் பண்ணுங்க. 1 1 3 இது 2 ஆயிரும். டிவைட் ஆகாத நம்பர் எல்லாமே அப்படியே எடுத்துக்கோங்க. இது 3 டைம் வரும், இது 4 டைம் வரும், இது 9, இது 5. ஓகேவா? சோ அடுத்து 3ஆல டிவைட் பண்ணுங்க. 1 1 1 2 அப்படியே வந்துரும். 5 3 1 ஆயிரும். 7 4 3 5. ஓகேவா? சோ மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணலாம். 1 1 1 1 5 1 7 2 3 5. இப்ப என்ன பண்ணலாம்? 5ஆல டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ டிவைட் ஆகாதது அப்படியே கீழே வந்துரும், அதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சோ 5 ஒரு டைம் வரும். 1 7 2 3 5 ஒரு டைம். ஓகேவா? சோ இப்போ சைட்ல வர்றது, ஏன்னா இதுக்கப்புறம் எதையும் காமனா போட முடியாது, ஏன்னா 7 2 3 எல்லாமே தனித்தனியா வருதா. சோ இங்க சைட்ல வர்றது கீழே வருது, இது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா அது வந்து எல்சிஎம். பாருங்க 2 3 2 5 7 2 3. மீதி தேவையில்லை, ஏன்னா எல்லாமே 1ன்னு தான் இருக்கு. சோ 1ஆல பெருக்கும் போது நமக்கு என்னதான் கிடைக்கும்? 1ன்னு மட்டும்தான் கிடைக்கும். சோ விட்டுறலாம். ஓகேங்களா? சோ பாருங்க 2 3 6 6 2 12 12 5 60. ஓகேவா? இன்டூ 7 2 14 14 இன்டூ 3. சரி அப்படி வேணா இப்படி வந்துக்கலாம். பாருங்க 3 2 6 6 7 42. சோ பெருக்கலாமா? பாருங்க 42 60ஆல பெருக்கணும். 6ஆல பெருக்கிட்டு கடைசியா 0 போட்டுக்கலாம். பாருங்க 6 2 12 மீதி 1 6 9 24 25 கடைசியா இந்த 0. அப்ப 2520 அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா எல்லா நம்பராலுமே, அதாவது முதல் 10 இயல் எண்களால் எல்லா நம்பராலுமே டிவைட் ஆகக்கூடிய மிகச்சிறிய எண். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் 2520. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. சோ 3a 3a equal to 5b equal to 6c எனில் a is to b is to c இன் மதிப்பு காண்க. ஓகேங்களா? சோ இது வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் டாபிக். பாருங்க இந்த மாதிரி அதோட முன்னாடி கோஎஃபிஷியன்ட் மாதிரி இருந்தது அப்படின்னா, ஓகேங்களா? சோ அதாவது வேல்யூஸ் வந்து மல்டிப்ளைல இருந்து எல்லாமே ஈக்குவல்ல இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியா இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் a b c ன்னு இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. a கண்டுபிடிக்கணும் அப்படின்னா b-க்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதை மட்டும் எழுதுங்க. அதுக்கப்புறம் c-க்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? சோ a வேணும் அப்படின்னா a-வை விட்டுறணும், bc-யை எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ bc-லயும் முன்னாடி இருக்க அந்த நம்பரை மட்டும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் b வேணும்னா என்ன பண்ணணும்? b-யை விட்டுறணும். அதுக்கப்புறம் ac-க்கு முன்னாடி இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். c வேணும் அப்படின்னா c-யை விட்டுறணும், ab-க்கு முன்னாடி இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். புரியுதுங்களா? சோ எந்த வேல்யூ வேணுமோ அதை விட்டுட்டு மீதி இருக்க 2 வேல்யூஸோட முன்னாடி இருக்க அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? சோ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க. 5 6 30 6 18 5 5. சோ விகிதமா நமக்கு வேணும். அப்ப a is to b is to c. இங்க பாருங்க 30 18 15. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி விகிதம் வந்துருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் காமனா 3ஐயுமே டிவைட் பண்ண முடிஞ்சதுன்னா டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். பாருங்க 3மே 3ஆல டிவைட் ஆகும். சோ 30/3 18/3 15/3. இது என்ன ஆகும்? 10 ஆகும். 6 18 5 5. அப்ப 10 6 5ங்கிறதா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களா? சோ முடிஞ்ச அளவுக்கு சுருங்கிய வடிவமா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஆன்சரை போய் டிக் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம வந்து ஃபுல்லாவே வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் இருக்காது ஒரு சில இடத்துல. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து சுருங்கிய வடிவம் கண்டுபிடிச்சிட்டு போய் செக் பண்ணுங்க, ஆன்சர் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து பாருங்க கடைசி क्वेश्चन. ரூ 625 ஆனது 2 ஆண்டுகளில் 900 கூட்டு வட்டியில் கிடைக்கிறது எனில் வட்டி வீதம் காண்க. ஓகேங்களா? சோ தெளிவா கவனிச்சுக்கோங்க. இந்த அமௌண்டா மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கொடுத்திருக்க அந்த அமௌண்ட் அசலு, மாறுதுன்னு சொன்ன அந்த அமௌண்ட் முழு தொகை, வருஷம் 2 வருஷம், ஆர் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? சோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 6% என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். தெளிவா கவனிச்சுக்கோங்க. கூட்டு வட்டி
வட்டியில கேட்டிருக்காங்க. சோ கூட்டு வட்டியில நம்ம எப்படி வந்து முழுத்தொகை கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் முழுத்தொகை தான் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், அதை அசல்ல இருந்து கழிச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த கூட்டு வட்டி கிடைச்சிடும். ஓகேங்களா? சோ முழுத்தொகை எப்படி கண்டுபிடிப்போம், அசல் இன்டு 1 பிளஸ் r டிவைடட் பை 100 ஹோல் பவர் n. இதுதான் வந்து கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? சோ இதுல நமக்கு என்னென்ன தெரியுமோ சப்ஸ்டிட்யூட் பண்ணி தெரியாததை கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஏக்கு பதிலா 900, பீக்கு பதிலா 625, 1 பிளஸ் r நமக்கு தெரியாது, அதனால 6% அப்படியே வச்சுக்கலாம், n-க்கு பதிலா 2. ஓகேவா? சோ இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா போதும். பாருங்க, இந்த 625 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுச்சுன்னா டிவைடட் பைல வரும், ஈக்குவல் டு இதை ஒரே இதா மாத்துங்க, என்ன ஆகும், 100 பிளஸ் r டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர்னு வரும். சோ a பை b ஹோல் பவர் n அப்படின்னா a பவர் n டிவைடட் பை b பவர் n எழுதலாம். இது அடுக்குகளோட விதி. அதே மாதிரி எழுதணும் அப்படின்னா 100 பிளஸ் r ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர்னு வரும். கரெக்டா? இந்த சைடு என்ன இருக்கு, 900 டிவைடட் பை 625 இருக்கு. இப்ப பாருங்க, 100 பிளஸ் r த ஹோல் ஸ்கொயரை மட்டும் இந்த சைடு வைங்க. இந்த வேல்யூஸ் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ண என்ன ஆகும், மல்டிப்ளைல போகும் இல்லையா? சோ 100 ஸ்கொயர் 10,000 ஆயிரும். சோ 625. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். பாருங்க, 625 25ஆல் அடிச்சா 25 டைம், 100 25ஆல் அடிச்சா 4, அப்ப 400ன்னு கிடைக்கும் இல்லையா? சோ இப்போ மறுபடியும் 5ஆல் அடிச்சீங்க அப்படின்னா இது 5 டைம், இதை 5ஆல் அடிச்சா 80 டைம், மறுபடியும் 5ஆல் அடிச்சீங்க அப்படின்னா 1 5 5 6 5 30 16ன்னு கிடைக்கும். சோ 16 இன்டு 9 என்ன கிடைக்கும் பாருங்க, 54, மீதி 5, 9 14, 144. அது போக இங்க 2 0 இருக்கு. ஓகேவா? சோ அப்போ 100 பிளஸ் r த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இதை பாத்தீங்க அப்படின்னா 120 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேங்களா? சோ 14,400 120 ஸ்கொயர்னு எழுதலாம். சோ 100 பிளஸ் r த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸ்கொயரும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். சோ எப்ப என்ன கிடைக்கும், 120 ஈக்குவல் டு 100 பிளஸ் rன்னு மட்டும் கிடைக்கும். சோ இந்த 100 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா மைனஸ்ல போகும். சோ மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 20ன்னு கிடைக்கும். சோ r அப்படிங்கிறது எத்தனை சதவீதம், 20%. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? சோ இதுவே தனி வட்டியில கொடுத்தாங்க அப்படின்னா தனி வட்டி ஃபார்முலா என்ன, I equal to PNR divided by 100. ஓகேங்களா? சோ அந்த இடத்துல தனி வட்டி கொடுத்திருந்தாங்கன்னா இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கணும், இல்ல கூட்டு வட்டின்னு கொடுத்திருந்தாங்கன்னா இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். சோ இந்த இடத்துல முழு தொகை கொடுத்திருக்கிறதால ஸ்ட்ரைட்டா இதையே போட்டுட்டோம். ஒருவேளை கூட்டு வட்டி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம கூட்டு வட்டி எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா முழு தொகை மைனஸ் அசல்னு போடுவோம். அப்ப இந்த இடத்துல மறுபடியும் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? சோ கேள்விகள் என்ன மாதிரி வருதோ, எதை கொடுத்திருக்காங்களோ அதை வச்சு நம்ம அதை சால்வ் பண்ற மாதிரி வரும். ஓகேங்களா? சோ இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.